திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரச சுவாமிகள் அப்பர் அடிகளார் இறை மெய்ஞானத்தையும் உளவு தொழிலையும் தொடர்புபடுத்தி பாடிய அற்புதமான தேவார பதிகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். மெய்மையாம் உளவை செய்து விருப்பெண்ணோ வித்தை வித்தி, பொய்மையாம் கலையை வாங்கி பொறை என்னோ நீரை பாய்ச்சி, தன்னையும் நோக்கி கண்டு தகவென்னும் வேலியிட்டு, செம்மையுள் நிற்பாராகில் சிவகதி விளையும் அன்றே. செம்மையுள் நிற்பாராகில் சிவகதி விளையுமன்றே. இந்த தேவார பதிகத்தின் பொருள் விளக்கம். மெய்மையாம் உளவை செய்து, சரியை கிரியை யோகம் ஞானம் என்னும் மெய்ஞான மார்க்கத்தில் செல்லக்கூடிய உளவு தொழிலை நமக்குள்ளே செய்து, விருப்பென்னும் வித்தை வித்தி, இறைவனின் பேரருளை பெற்றே தீர்வது என்ற பெரு விருப்பமாகிய விதையை விதைத்து, பொய்மையாம் கலையை வாங்கி காமம் குரோதம் மதம் நாமாச்சரியம் என்னும் பொய்யான கலைகளை நீக்கி, பொறை என்னும் நீரை பாய்ச்சி, இறைவனின் மெய்ஞானத்தை அடைவதென்றால் பொறுமை வேண்டும். அந்த பொறுமையாகிய நீரை பாய்ச்சி தன்னையும் நோக்கி கண்டு, தன்னையும் தன் ஆன்மாவையும் தன் ஆன்மாவிற்கு ஆதாரமான தலைவனையும் நோக்கி கண்டு, தகவென்னும் வேலியிட்டு, நடுவு நிலை மாறாத தகவு என்னும் வேலி அமைத்து, செம்மையுள் நிற்பாராகில், செம்மையான அந்த நெறியிலே நாம் தொடர்ந்து நிலை நின்றால் சிவகதி விளையும் அன்று, என்றும் அழியாத அந்த இறை பேரின்பமாகிய சிவகதி நம் மன்றாகிய சகஸ்கார சக்கரத்திலே நிறைந்து விளங்கும். இதையே திருநாவுக்கரச சுவாமிகள் இறை மெய்ஞானத்தையும் உளவு தொழிலையும் தொடர்பு படுத்தி அற்புதமான தேவார பதிகமாக பாடி அருளியுள்ளார்கள். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.